கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் இனிய வாழ்த்துக்கள். இன்றைய தியானத்திற்காக ஜெபித்த பொழுது தேவன் தந்த வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். வியாதியஸ்தவர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு சிறு கூட்டமாகிய ஜனத்தை தனக்கு சீஷர்களாக தன்னுடையவர்களாக அழைத்து அவருக்கு ஊழியம் செய்யும்படியாக தெரிந்தெடுத்திருக்கிறார். இவ்விதமாக தேவனுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவனுடைய ஊழியக்காரர்கள். ஊழியம் செய்கிற ஒவ்வொருவரும் சாதாரணமானவர்கள் அல்ல. இதை நாம் ஒவ்வொரு ஊழியக்காரர்களும் தெரிந்திருப்பது சால சிறந்ததாகும். ஊழியக்காரர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவன் சில அதிகாரங்களையும் தேவன் சில விசேஷ நன்மைகளையும் கொடுத்து வைத்திருக்கிறார். இதில் எந்த மாற்றமும் கிடையாது. பரிசுத்த வேதாகமம் அதை நமக்கு சொல்லுகிறது. இந்த வசனப்படி இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தை சீஷர்களிடத்திலே சொல்லி ஊழியத்திற்கென்று அவர்களை அனுப்பினார். அப்பொழுது தான் சொன்னார், காணாமற் போன இஸ்ரவேலரிடத்துக்கு போங்கள் என்று, காணாமற் போனவர்களை தேடி போங்கள் என்று சொன்னார். பரலோக ராஜ்யம் சமீபமாய் இருக்கிறது என்று பிரசங்கிங்கள் என்று சொன்னார். சொல்லிவிட்டு சொன்னார், வியாதியஸ்தர்களை சுகமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், பிசாசுகளை துரத்துங்கள், மரித்தோரை எழுப்புங்கள் என்றெல்லாம் அவர்களுக்கு அதிகாரத்தை கொடுத்தார். அதே அதிகாரம் இன்றைக்கு ஊழியக்காரர்களாகிய நாம் ஒவ்வொருவருக்கும் தேவன் தந்திருக்கிறார். இதை நாம் தேவனிடத்திலிருந்து இலவசமாய் பெற்றோம். நாம் ஜனங்களுக்கு இலவசமாய் கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். மட்டுமல்ல, ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 54ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் சொல்லுகிறது, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காதே போம், உனக்கு விரோதமாய் நியாயத்தில் எழும்பும் எந்த நாவையும் நீ குற்றப்படுத்துவாய். இது கர்த்தருடைய ஊழியக்காரரின் சுதந்திரமும் என்னால் உண்டான அவர்களுடைய நீதியுமாய் இருக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். பாருங்கள், எவ்வளவு பெரிய ஒரு அதிகாரத்தை தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஊழியக்காரர்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஊழியக்காரர்களுக்கு விரோதமாக உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்காது. அவர்கள் விரோதமாக நீதியில் எழும்புகிற நாவை குற்றப்படுத்துவாய் என்று இது ஊழியக்காரர்களுக்கு சுதந்திரமாக தேவன் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. மட்டுமல்ல, மூன்றாவதாக பார்க்கும் பொழுது மோசே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அவர்களுடைய விரோதிகளிடத்தில் யுத்தம் பண்ணி கொண்டிருந்த பொழுது அவர்களை ஜெயிக்கும்படியாக யோசுவாவின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்தில் நாம் இதை வாசிக்கிறோம். எமோரியருக்கு விரோதமாக யுத்தம் பண்ணின போது அங்கே சாயங்கால வேளையாயிற்று. அப்பொழுது அவர்கள் எமோரியரை சத்துருக்களை ஜெயிக்க வேண்டியது அவசியமாயிருந்தது. அப்பொழுது மோசே தேவனிடத்தில் பேசி, இப்படியாக சூரியனும் சந்திரனும் தரித்து நிற்க வேண்டும், நாங்கள் சத்துருக்களை ஜெயமெடுக்க வேண்டும் என்று கேட்டது நிமித்தம் தேவன் அங்கே சூரியனையும் சந்திரனையும் அதை நடுவானத்தில் தரித்து நிற்க பண்ணினார். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் எமோரியரை முறியடிக்க மட்டும். இப்படியாக தேவன் ஊழியக்காரரின் வார்த்தைகளை கனம் பண்ணுகிற தேவன், அவைகளை கேட்டு அவைகளின் படி அவர்களுக்கு செய்கிற தேவன் என்பதை நாம் ஒருபோதும் மறந்து போகக்கூடாது. ஊழியக்காரர்களாகிய நாம் சாதாரணமானவர்கள் அல்ல. வானத்தையும் பூமியையும் படைத்த தேவனுக்கு ஊழியம் செய்கிறவர்கள். ஹல்லேலூயா. நான் மட்டுமல்ல, பரிசுத்த வேதாகமத்தில் யோவான் சுவிசேஷத்தில் தேவன் சொல்லி இருக்கிறார், நீங்கள் என் நண்பர்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் உங்களை இனி ஊழியக்காரர்கள் என்று சொல்லாமல் நண்பர்கள் என்று சொல்லுவேன் என்று சொல்லி இருக்கிறார். எவ்வளவு அன்பான தேவன் நம்முடைய எஜமான். ஹல்லேலூயா. ஆகவே நாம் எந்த சூழ்நிலையிலும் ஊழியத்தின் பாதையிலே கலங்கவோ சோர்ந்து போகவோ தேவையில்லை. நம்மை அழைத்த தேவன் அன்புள்ளவர். அவர் நமக்கு அதிகாரங்களை தந்திருக்கிறார். சங்கீதங்களின் புஸ்தகத்தில் கூட 35ஆம் சங்கீதம் 27ஆம் வசனம் சொல்லுகிறது, என் நீதி விளங்க விரும்புகிறவர்கள் கம்பீரித்து மகிழ்ந்து
தமது ஊழியக்காரனுடைய சுகத்தை விரும்புகிற கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக என்று எப்போதும் சொல்ல கடவர்கள். ஊழியக்காரர்களின் சுகத்தை கர்த்தர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. இன்னும் அநேக நன்மைகள் பரிசுத்த வேதாகமத்தில் ஊழியக்காரர்களுக்கென்று தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே ஊழியத்தின் பாதையிலே சோர்வுகள் வரும், தளர்வுகள் வரும், எதற்கென்றெல்லாம் கேள்விகளும் வரும். பெரிய பெரிய தீர்க்கதரிசிகள் பரிசுத்த வேதாகமத்திலே பார்க்கும் பொழுது எத்தனையோ தரம் அவர்கள் சோர்ந்து போயிருக்கிறார்கள். ஆகவே அதே தேவன்தான் இன்றைக்கு நம்முடைய தேவனாக இருக்கிறார். இந்த தேவன் இவ்வளவு அதிகாரங்களை எல்லாம் நமக்கு கொடுத்துதான் ஊழியத்தை செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது வியாதிகளை சுகமாக்குகிறார். நாம் சுவிசேஷம் சொல்லும் போது அந்த இருதயங்களோடு தேவன் இடைப்பட்டு ரட்சிக்கிறார். நாம் ஜெபிக்கும் பொழுது தேவன் பிசாசுகளை துரத்துகிறார், அதிசயங்களை செய்கிறார், தேசத்துக்கு நன்மைகளை செய்கிறார். இவையெல்லாம் சாதாரணமான காரியங்கள் அல்ல. ஆகவே ஊழியக்காரர்களாகிய நாம் எந்த சூழ்நிலையிலும் சோர்ந்து போகாதபடி கர்த்தருடைய ஊழியத்தை, கனமான ஊழியத்தை நம்முடைய இஷ்டப்படி ஃபுல் ஸ்டாப் வைக்காதபடிக்கு நாம் கர்த்தருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். அதை தேவன் நம்மளை எதிர்பார்க்கிறார். அதற்கேற்ற கிருபைகளை தேவன் நமக்கு தந்தருளுவாராக. கர்த்தர் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போம். எங்களை கிருபையை நேசித்து பாதுகாத்து வழி நடத்துகிற எங்கள் அன்பின் தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த ஊழியத்தின் பாதை என்ற நிகழ்ச்சிக்காக நன்றி. ஊழியக்காரர்களாகிய எங்கள் ஒவ்வொருவருக்கும் எத்தனையோ அதிகாரங்களையும் நன்மைகளையும் தந்திருக்கிறீங்கப்பா. அதற்காக மக்கள் நன்றி செலுத்துகிறோம். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அவைகளை எல்லாம் கர்த்தருடைய நாம மகிமைக்கென்று பிரயோஜனப்படுத்தி அவைகளை எல்லாம் நாங்கள் அனுபவிக்க தேவ ஆவியானவர் கிருபை செய்து வழி நடத்துங்கப்பா. சோர்ந்து போயிருக்கிற ஊழியக்காரர்களை கர்த்தருடைய ஆவியானவர் திடப்படுத்துகிறபடியால் நன்றி. நன்றி பரிசுத்த ஆவியானவரே. துதி கன மகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்புள்ள பரமபிதாவே. ஆமென். God bless you.